பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே. என்னக்கோ நிரந்தன் துணையாளரே, ஜீவ தண்ணீரே. என்னக்கோ நிரந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமே. இதுவரையிலும் காத்தவர் இனிமேலும் நம்மை காத்துக்கொள்ள வல்லமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் தெய்வ சமூகத்தில் ஒரு வார்த்தை வாசிக்க கேட்போம். கொலேசியரின் புஸ்தகம், கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது திருவசனம். தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஐயா அவங்க ஒரு 3 மணி 3:30 மணி வாக்கில் நாங்கள் இந்த பகுதியை கடந்த போது ஐயா அவங்க சொன்னாங்க, ஐயா இன்றைக்கி செய்திக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு எப்பொழுதுமே இன்ஸ்டன்ட் செய்தி தான். அல்லேலூயா. ஆமாம், இன்ஸ்டன்ட் காப்பி போடுற மாதிரி, அப்பப்போ காப்பி போடுற மாதிரி, போட்டு குடிக்கிற மாதிரி அப்பப்போ ஆண்டவர் சொல்கிறத பேசிட்டு போயிடணும். ஆமாம் ஆமாம். நிறைய நேரங்களில் நான் செய்தி எடுத்து பல மாதங்கள் அப்படி உட்காந்து செய்தி எடுத்தேன் அப்படின்றதில் எனக்கு இல்லை. எனக்கு பழகி போன ஒன்று அப்படியே போயிட்டு இருக்கிறபோது என்ன ஆண்டவர் பேசணும் அப்படின்னா என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவது. அதுதான் நிறைய பேரை ஆண்டவருக்குள்ளே நடத்த எனக்கு ஒரு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இந்த 35 வருடங்களாக இதே ப்ராக்டிஸ் தான். ஆமாம். அதனால் போய் கொண்டிருக்கிற போது ஆண்டர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் பேசுறது, என்ன என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, திடீர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தை என் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதனால் அந்த சமாதானம் அவர்களை நிரப்பும்படியாக நீ இன்றைக்கு பேசும்படியா உனக்கு வார்த்தை கொடுக்குறேன்னு சொன்னார். அதனால தான் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தை கட்டாயம் இந்த இடத்துல இருக்கிற எல்லார் மேலும் தேவ சமாதானம் இறங்கி ஆளுகை செய்யும் என்பதில் கொஞ்சம் கூட எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆமே. ஆமாம், உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதை மாற்றிடுவார் ஆண்டவர்.
ஆமே, வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, தேவ சமாதானம், அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு அது ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரியவர்களாக இல்லாத இருந்தாலும், சபைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சபைக்கு போகாதவங்களாக இருந்தாலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானமற்ற நிலைமை இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்குது. ஒருவேளை பிள்ளைகள் நிமித்தமாக, கணவன் நிமித்தமாக, மனைவி நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, கடன்பாரங்கள் நிமித்தமாக, கவலைகள், வியாதிகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் ஒவ்வொரு மனுஷனையும் அந்த சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, சங்கடமான நிலைமை, ஒரு போராட்டமான நிலைமை இன்றைக்கு அநேகரை தொற்றி கொண்டிருக்கிறது. இந்த சமாதானத்தை கெடுக்கிற ஒருத்தன் உள்ள நின்றுக்கிட்டு குடும்பத்துக்குள்ளேயே கிரியை செய்திருப்பான், நம்ம வேலையில் கிரியை செய்திருப்பான், நம்முடைய சுகத்தில் கிரியை செய்வான். இப்படி பல சம்பவங்களினாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் சமாதானம் கெடுக்கப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசுன்னா, நான் கொடுக்கிற சமாதானமோ உலகம் தரவும் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் தரவும், உலகமே தராது. இன்னைக்கு எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கலாம், எத்தனையோ ஆஸ்திகள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்களிலே அவங்க சொகுசா வாழலாம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் சமாதானம் ஒரு வீட்டுக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு பேய் வீடாக இருக்கும். அப்படித்தானே? ஆமாம், நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்குறேன். வெளியிலெல்லாம் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசி நண்பர்களோடு எல்லாம் இருப்பான். உள்ளே வந்த உடனே, வீட்டுக்குள்ளே வந்த உடனே எலியும் பூனையுமா மாறுவாங்க. அப்படி இங்கே இருக்கிறீங்க, அதனால தான் பேசுகிறார் ஆண்டவர். ஆமாம், இல்லாத ஒருத்தருக்கு தேவ செய்தியே கிடையாது. இல்லாத ஒருத்தரை குறித்து பேசவே முடியாது. நாங்கள்லாம் சமாதானமாக்குறோம் பாஸ்டர், நாங்கள்லாம் சுகமாக இருக்கிறோம் பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த செய்தி கிடையாது. கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, அல்லேலூயா, ஏதோ ஒரு போராட்டத்தினாலே பிசாசு உங்களை நெருக்குகிற இந்த சூழ்நிலையில் நிறைய பேர் ஏன் அதாவது சமாதானம் இல்லாத சூழ்நிலையை ஏன் பிசாசு உண்டாக்குகிறான்? தேவனோ சமாதானத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்தார். ஆனால் பிசாசு சமாதானத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறான். ஏன் எடுக்கிறான் அப்படின்னா, முதலாவது சமாதானத்தை எடுத்தா அடுத்தது அவங்க தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய மறுக்குவாங்க. முதலாவது தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய மறுக்குவாங்க. சமாதானத்தை எடுத்துட்ட உடனே தான் பாருங்க கோபம் வரும். கோபம் வந்த வீட்டுக்குள்ளே சண்டை வரும். மூக்கை பிசைதல் எப்படி ரத்தத்தை உண்டாக்குகிறதோ அப்படி கோபம் வந்தால் சண்டை வரும். சண்டை வந்தால் அடுத்தது என்ன வரும்? நம்மெல்லாம் ஜெபிக்கிறோம், போய் வாரம் வாரம் ஜெபிக்கிறோம், வாரம் சபைக்கு போகிறோம், நம்ம குடும்பத்திலே இந்த மாதிரியா அப்படின்னு விசுவாசத்தை விட்டுருவீங்க. விசுவாசத்தை விட்ட உடனே உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பிடிக்காது, அடுத்தது வேதம் வாசிக்கிறதுக்கு பிடிக்காது, ஆலயத்துக்கு போகிறது என்னத்தான் ஆலயத்துக்கு போய் என்னத்தை நம்ம சாதிச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு பிசாசு உங்களை தள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஆவிக்குரிய நிலைமையில அங்கே பழுது உண்டாகும், அங்கே ஒரு பூஜ்யம் உண்டாகிறத பார்ப்போம். நம்ம பல மாதங்கள் பல வருஷங்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் பின்னிட்டு போய் விழுந்து திரும்ப எந்திரிக்கவே முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். அப்போ சமாதானம் ஒரு மனுஷனுக்கு மிக மிக அவசியம். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, உன் அலங்கத்துள்ளே சுகமும் உன் அரமனைக்குள்ளே சமாதானமும் நீடித்திருப்பதாக. சங்கீதம் 122:7 சொல்லப்படுகிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருக்கணும். முதலாவது உங்க அலங்கத்திற்குள்ளே, உங்க வீட்டுக்குள்ளே, உங்க ஆவிக்குரிய வீட்டுக்குள்ளே, உங்க உலகத்துல நீங்க வாழுகிற வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாகணும். சமாதானம் தான் சத்துருவையே ஜெயிச்சிரும். ஆமே. இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடினால தான் நாம் பிசாசுக்கிட்ட போராடி கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்துக்கு காரணர் உள்ளே வந்துட்டார்னா, சமாதானத்தின் காரணர் உங்களுக்குள்ளே இருந்தார்னா,
சத்துரு ஒரு நாளும் உள்ளே வர முடியாது. யோபுவை எடுத்துக்கலுங்க. யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் அழிந்து போகிறது, எல்லாம் போகிறது. ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், சபேர் ஒரு எல்லா ஒட்டகங்களையும் ஓட்டி கொண்டு போயிட்டான்ப்பா, நான் மாத்திரம் மீதியா இருந்து வந்திருக்கிறேன். அதே போல ஆடு மாடுகளை, கறவல் ஆடுகளை, அதே போல எல்லாவற்றையும் போகிறது, எல்லாவற்றையும் எல்லாரையும் எடுத்துக்கொண்டு போகிறான். அப்போ வெறும் வேலைக்காரன் மாத்திரம் வந்து இதெல்லாம் நடந்துருச்சு, நான் ஒருத்த மாத்திரம் மீதி வந்திருக்கிறேன். கடைசியில் தன்னுடைய பிள்ளைங்க 10 பேரும் ஒரு கூடாரத்தில் தன்னுடைய அண்ணன் வீட்டில் விருந்து சாப்பிட போயிருக்கும்போது அந்த கூடாரத்தினுடைய மேற்கூரை இடிந்து விழுந்து 10 பேரும் செத்து போகிறான். வெளியில் இருந்தவன் மாத்திரம் ஓடி வருகிறான், வேலைக்காரன். ஏன்னா அந்த நாட்களில் வேலைக்காரர்கள் எங்கே தான் இருக்கணும்? வெளியில் தான் இருக்கணும். ஏன்னா உள்ளே ஒரு விருந்தாளி போகிறான்னா அவனுடைய கால்களை கழுவி, அவனுடைய கால்களை தொடச்சி, அவன் கால்களுக்கு முத்தம் செய்து அவனை உள்ளே அனுப்பணும். அதனால தான் அவன் வெளியிருந்து தப்பிச்சு கொண்டான். ஆனால் இந்த 10 பேரும் செத்து போனார்கள். இப்படி எல்லாம் நடக்கிறது. அது பிள்ளைங்க போகிறாங்க, ஆஸ்திகள் போகுது, வயல்வெளி எரிந்து போகிறது. திடீர்னு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வயல்வெளியெல்லாம் பட்சித்தது போட்டது. எல்லாம் விளைந்து முற்றி இருக்கிற கதிர்கள் இதெல்லாம் அழிந்து போனது. அதற்கு பின்பதாக அவனுடைய சரீரமும் பாருங்க சீமானாய், பைபிள் சொல்லுது ஊட்ஸ் தேசத்துல செல்வ சீமானாய் இருந்த யோபு அப்படின்னு. செல்வ சீமானாய் இருந்தவன் கோபுரத்தில் இருந்தவன் குப்பை மேட்டிற்கு வந்து அவனுடைய சரீரம் கூட பருக்களினாலே நிறைந்து அவனுடைய சரீரம் உருவழிய தொடங்குகிறது. அவனும் வீதிக்கு வருகிறான். வீதிக்கு வரும்போதும் கூட அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க அந்த உறுதி, அந்த சமாதானம் கெடுக்கப்படவில்லை. மனைவி வந்து சொல்லுகிறா, இந்த தேவன் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறையே, இவர் இல்லைன்னு சொல்லிட்டு நீ செத்து போயிரப்பா அப்படின்னு சொல்லுகிறா. ஆனால் அவன் சொல்லுகிறான், பைத்தியக்காரி பிதற்றுகிறது போல பிதற்றுகிறாயே, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுனா தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு ஆறுதல் இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு சமாதானம் இருந்தது. அதனால தான் தேவனிடத்திலிருந்து பர்மிஷன் கேட்டு வந்த பிசாசே என்ன செய்தான்? தோற்று ஓடினான். அல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும்னா பைபிள் சொல்லுகிறது, எங்க பர்மிஷன் கேட்டு வந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆமே, ஆமா. பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, என்ன ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கிறீங்களா இந்த சத்துருக்கு அப்படின்னு. பர்மிஷன் கொடுக்கறதுக்கு நீங்க சரியா இருந்தீங்கன்னா தான் பர்மிஷனை கொடுப்பார் ஆண்டவர். ஆமே, சும்மா எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டா சோதிக்கிற போது நீங்க பின்வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆண்டவருக்கு கனவீனம் ஆகிவிடும். ஆமே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகாது, கனவீனமாயிரும். நீங்க பின்னிட்டு போயிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு கனவீனமாயிரும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆள கடவுது. அப்போ நம்முடைய இருதயங்களை தேவ சமாதானம் ஆளணும் அப்படின்னா நாம ஒரு 4 காரியத்தை செய்யணும். எத்தனை காரியத்தை? 4 காரியத்தை செய்யணும். என்ன காரியம் பைபிள்ல சொல்லப்படுகிறது? வாசிப்போம். பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது திருவசனம். பிலிப்பியரின் புத்தகம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த சமாதானம் கெடுக்கப்படும் போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது, ஒரு துக்கம் வரும்போது, ஒரு சஞ்சலம் வரும்போது, ஒரு கவலை வரும்போது நாம யாரை தான் தேடி ஓடுவோம் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்கார அக்காவை முதலாவது தேடுவோம். பாஸ்டரை தேட மாட்டோம், சபையை தேட மாட்டோம், ஆண்டவரை தேட மாட்டோம். யார் சமாதானம் கொடுக்கலையோ, கொடுக்காதவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள தான் தேடி நாம ஓடி போய் என்ன செய்கிறோம்? சமாதானத்திற்காக ஏங்குகிறோம். அவங்க ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்களா, ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுவாங்களா, அவங்க என்னுடைய கலக்கம் நீங்குகிறதற்கான ஒரு வார்த்தை சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்போம். அந்த அக்கா உங்கள்கிட்ட கேட்டு அதை 4 பண்ணும். அதை என்ன செய்யும்? இங்க ஒன்னா கேட்டு அந்தாண்ட இன்னொரு அக்கா வீட்டுக்கு போய் சொல்லும், பாத்தியாடி அந்த அவளுடைய வாழ்க்கையில இப்படியாமே அப்படின்னு அது ஒரு 2 எக்ஸ்ட்ரா
பிட்டை போட்டு வைக்கும். அது கேட்டு போச்சு பாருங்க, அது போய் 4 பேசும். அது ஒரு 8, இன்னொருத்தர் வந்து 8 பேசும். கடைசியில் அதெல்லாம் சேர்ந்து யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட போய் வரும்போது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வரும்னு தெரியாது. அவ்வளோ, ஐயோ நான் இதை தானே சொன்னேன், என் ஆறுதலுக்காக என் கவலையே இவங்கள்ட்ட இதை தானே சொன்னேன், ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு நினைக்குவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை. ஆமாம், அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ சமாதானம் கெட்டு போகிறது பாருங்க. ஒருத்தரிடத்துல சொன்னாலும் அந்த இருதயத்திற்கு ஒரு ஆறுதல், பரவாயில்ல விடுங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிற ஆட்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லுவாங்க, ஆனால் அடுத்த இடத்துல அதை 2, அதை 4, அதை 16, 32 பண்ணி இருக்கிற சமாதானமும் போயிடும். அல்லேலூயா. ஆமாம், இருக்கிற சமாதானமும் போயிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் உங்களுடைய ஸ்தோத்திரத்தினாலும் எல்லாவற்றையும் பாருங்க, என்ன கவலை இருந்தாலும் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் போய் ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஆமே, பைபிள் சொல்லுது, ஆபத்து காலங்களிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, உங்களுக்காக தான் எல்லாத்தையும் செய்யறதுக்காக அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். ஆமே, மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏன்னா அவர் இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். ஆமே, இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க. இன்றைக்கு எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லைன்னு இருந்தாலும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வருவார். ஆமே, ஆமாம், நீங்கள் விரும்புகிறீங்க விரும்பலை அதெல்லாம் தெரியாது. ஆனால் என்னிடத்துல சொன்ன ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்குள்ளே மிகுந்த ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார். ஆமே, அப்போ நம்ம முதலாவது என்ன செய்யணும், நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் மற்றவர்களிடத்தை சொல்லாமல் நீங்கள் முதலாவது ஏசப்பாட்ட போய் சொல்லி பாருங்கள். ஆமே, அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் பெறுங்க. பைபிளில் சொல்லப்படுகிறது, அன்னாள் என்கிற ஒரு பெண்மணியை பார்க்கிறோம். அன்னாளை பார்க்கிறோம். அன்னாளுக்கு என்னென்னா குழந்தை இல்லை. அவனுடைய கணவனார் எல்கானா, அவனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது அவனுக்கு இன்னொரு பெண்ணை மனம் முடித்து வைக்கிறார்கள். அவளுக்கு என்ன இருக்குது, குழந்தை இருக்குது. அவள் எப்போ பார்த்தாலும் குழந்தை இருக்கிறதுனால அவளுக்கு பெரிய பெருமை. நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்களேன், குழந்தை இல்லாதவங்களெல்லாம் பார்த்து எனக்கு குழந்தை இருக்குதுன்னு அதை தூக்கி கொஞ்சுவோம். அவங்க இருக்கிறபோது தான் நம்ம ரொம்ப பண்ணிக்குவோம், ரொம்ப பண்ணிக்குவோம் அப்படி. ஆனால் அங்கேயும் அப்படி தான் நடக்குது. அப்போ அந்த அண்ணாளை எப்பொழுதுமே உதாசீனப்படுத்துகிற ஒரு நிலைமை. இவன் ரொம்ப நாளாக பார்க்கிறா, இந்த அவமானம், இந்த துக்கம் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சுட்டு இவ பாருங்க, ஒரு நாள் என்ன செய்கிறா, இதெல்லாம் பார்த்துட்டு தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அவள் அழுக ஆரம்பிக்கிறா. அழுது அந்த அழுக கூட பாருங்க என்ன செய்யறதில்ல, வெளியே சத்தம் போட்டாள். ஐயோ ஆண்டவர், நம்மெல்லாம் பாருங்கள் சர்ச்சுக்கு போயிட்டா நமக்கு ஒரு கவலைன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே ஓன்னு அழுகுவோம். ஐயோ ஆண்டவரே இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சு அப்படின்னு. அண்ணா அப்படி செய்யலை, உங்களை சொல்ல, அப்படி சொல்ல. அந்த அண்ணாள் போய் தன்னுடைய இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தில் ஊற்றினாலாம். எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிற, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தந்தா நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிந்தை நீங்கும்படியாக, நிந்தை இருந்தால் பாருங்க சமாதானம் இருக்காது, அந்த நிந்தை நீங்கும்படியாக ஜெபிக்கிறா. ஆண்டவர் பாருங்க அந்த ஜெபத்திற்கு அப்பவே பதில் தராரு. ஆமே, நம்முடைய ஆண்டவர் பாருங்க அப்பவே பதில் தருகிற ஆண்டவர். உங்களுடைய அழுகைக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு, உங்களுடைய வேதனைகளுக்கு, உங்களுக்கு புலம்பல்களுக்கு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக பதில் தருகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்படின்னா நம்ம தேவையெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய தேவையெல்லாம் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, ஏலியை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேல் அன்னாளுக்கு போய் இந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது ஆமே அப்படின்னு. அதுக்கு பின்னாடி பைபிள் சொல்லுது பாருங்க, அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும்
உங்களை போரடிச்சிட்டு இருக்கிற, உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிற எந்த காரியமும் இதுக்கு மேலே இருக்காது. ஆமே, சந்தோஷமா இருப்பீங்க. ஆமே, அல்லேலூயா. ஆமா, சந்தோஷமா இருப்பீங்க. பைபிள் சொல்லுது, அந்நாள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை, காலம் நிறைவேறினது, ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஆண் குழந்தையே ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாற்றினான். இஸ்ரவேலை நடுங்கும்படியான ஒரு தீர்க்கதரிசியா ஆண்டவர் மாற்றி வைத்தாராம். அல்லேலூயா. அதே போல உங்க வாழ்க்கையில இன்றைக்கு காயங்கள் கட்டப்பட்டு உங்க இருதயத்திற்குள்ளும் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ரெண்டாவது பைபிள் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 26வது அதிகாரம் 3வது திருவசனம். ஒன்று, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, சொல்லும்போது உங்களுடைய இருதயம் சமாதானத்தினாலே நிரப்பப்படும், அதற்குண்டான காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். ரெண்டாவது, ஏசாயாவின் புத்தகம் 26வது அதிகாரம் 3வது திருவசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவே. அல்லேலூயா. ரெண்டாவது பைபிள் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. ரெண்டாவது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் பாடுகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் நீக்குவார் என்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆமே, உறுதியான நம்பிக்கை இருக்குமானா பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவீர்கள். ஆமே, உறுதியான நம்பிக்கை. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் எப்படியா இருப்பார்களாம்? என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். ஆமே, அப்போ ஆண்டவர் உறுதியாக பிடிச்சுக்கிட்டிங்கன்னா என்னைக்கும் உங்களை பிசாசு அசைக்கவே முடியாது. ஆமே, எந்த போராட்டம் வந்தாலும் அசைக்க முடியாது, எந்த பலவீனம் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. அப்போ உறுதியாக பற்றிக்கணும். ஆமே, அப்போ உறுதியாக பற்றிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எந்த போராட்டமும் நம்மை அசைத்து விட முடியாது. நாம் மற்றவைகளெல்லாம் அசைக்கிறவர்கள். ஆமே, பிசாசியே அசைக்கிற ஆளுங்க நம்ம. ஆனால் நம்ம அசைந்து போயிடக்கூடாது, நாம் ஒடுங்கி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. ஆமாம், இது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு அனுபவம். எனக்கு 91வது வருஷத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஒரு கேள்வி தான், ஆண்டவரே, இதுவரையிலும் வந்திருந்த என்னை நெருக்கியிருந்த வியாதி இனி வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் அது அன்னைக்கு என் மேலே கரத்தை வைத்து ஆசீர்வதித்தார். இன்னைக்கு 34 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன வியாதி கூட இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். ஆமே, அதனால் அன்னைக்கு செய்த ஆண்டவர் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இனியும் செய்வா அப்படின்ற நம்பிக்கையிலே ஓடிட்டுருக்கிறேன். எந்த போராட்டம் வந்தாலும் சரி, மலையே இடிஞ்சு விழுந்தாலும் நான் என்ன செய்யாது, அசைக்கவே அசைக்காது. ஆமாம், ஒரு தரம் என்னுடைய வீடு இந்த நல்ல மழை வந்துட்டு என்னுடைய வீடெல்லாம் மண் வீடு. அப்போ இந்த மாதிரி இல்லை, மண் வீடில் அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க, நானும் ஊழியத்துக்கு போயிட்டேன். ஒரு பக்கம் இடிஞ்சு அப்படி ஒடுங்கின டப்பாக்குது பாருங்க, அந்த மாதிரி என் வீடு உழுந்து கிடக்குது. எல்லாம் பாத்திரம் பண்டம் அது இது மேலெல்லாம் மண். உள்ளே வரும்போது இவங்க உள்ளே வந்திருக்காங்க, அவங்க அம்மாவும் அவங்களும் வந்து அந்த வீட்டை பார்த்து ஐயோ நான் அழுந்தாங்க. என்னப்பா வீடெல்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. நான் உள்ளே வந்து பெர்க்மான்ஸ் பாட்டு ஒன்று பாடிட்டு வெளியே போயிட்டேன். எங்கள் மாமியார் கேட்குறாங்க, ஏன்னா வீடு இடிஞ்சு விழுந்துக்கிது, பாட்டை பாடிட்டு போனால் என்ன அது அர்த்தம் அப்படின்னு. எனக்கு கவலையே இல்லை. அந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்ததை விட்டுட்டு ஒரு 6 மாதம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம். 6 மாதத்துக்கு பின்பு என் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினா. அப்பொழுது சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். சிறையிருப்பை மாற்றினா. என் தம்பி இருந்த வீடை எனக்கு விற்றுவிட்டு அவன் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்ச நாள் ஆனது. அந்த இடத்துல இன்னொரு இடத்துல வீடை கட்டி நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் என்னுடைய சர்ச்சை கட்டினோம். இப்படி எல்லாத்துலேயுமே ஸ்தோத்திரத்தோடு செய்ய 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 அவரை உறுதியாய் பற்றி கொள்ள எங்களுக்கு நன்மையே செய்து வருகிறார். இனியும் நன்மை செய்வார். ஆமாம், எல்லா காரியத்தில். அதனால் எந்த காரியம் வந்தாலும்
நாங்கள் அசைந்து போவதில்லை. 2020 என்னுடைய மகளுடைய காரியத்தில் பெரிய போராட்டம், சர்ச்சை இழுத்து மூடு, அடுத்தது பாஸ்டரை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு கொரோனா டைமில். அந்த நாள்லேயும் பாருங்கள் அப்படி தான் என் பிள்ளைய ஒரு 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்றாங்க. ஏப்பா இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு உன் பிள்ளைய கொண்டு போகணும், பாசிட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், நைட்டெல்லாம் அனுப்ப முடியாது, காலையில் வாங்க நானே அனுப்பி வைக்கிறேன். காலையில் அனுப்பக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஐயோயோ எங்கள் பிள்ளைங்களெல்லாம் அனுப்புறீங்களே, என்னவா ஆகுமோ, அப்படி ஆகுமோ, இப்படி ஆகும், ஒன்றும் ஆகாது நட அப்படின்னு என் பிள்ளைய அனுப்பி வச்சு, அவளும் தைரியமாக வண்டியில் ஏறி போனான். என்ன நடந்துச்சு பாருங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது தான் அவளை அனுப்பி வச்சோம். அனுப்பி வச்சுட்டு அந்த கொரோனா டைமில் 3 வயது குழந்தை பாருங்கள், 3 வயது குழந்தையை பார்க்குறதுக்கு அவங்க அம்மாவையே விடலை. ஆனால் அடுத்த நாளே என் பிள்ளையை பார்க்கறதுக்கு அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு 50 கிலோமீட்ரு பயணம் செய்து கோயம்புத்தூரில் பார்த்துட்டு, அடுத்த நாள் சொல்லிட்டு வரேன், நான் முன்னாடி போகிறேன் மக, நீ பின்னாடி வந்துடுவேன் அப்படின்னு. பாருங்க, நாங்கள் ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரம் வந்து சாப்பிட்ருக்குறோம், மத்தியானம் சாப்பிட்ருக்குறோம். அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன ஃபோன் வருது, இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுதே அப்படின்னு கேட்டால், டாடி நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன், அதனால் திரும்ப வந்துட்டுக்கிறேன் அப்படின்னா. பாருங்கள், அப்படி தான் அப்பவும் பயப்படலை. பாருங்கள், அப்படி ஒரு இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார், இனியும் தருவா. ஆமே. அப்போ நாம் உறுதியாக பற்றி கொள்ளும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அப்போ ஆண்டவரை உறுதியாக பிடிச்சுக்கணும். எல்லா விதமான வேண்டுதல்களோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் அந்த சமாதானம் வரும். அதே போல் உறுதியாக பற்றி கொள்ளுகிற போது, நம்புகிற போது ஆண்டவர் அந்த சமாதானத்தை உங்களுக்குள்ளே தருவார். அதே போல் அடுத்து ஒரு காரியம், எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது திருவசனம். 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் தேவனுக்கு, என்ன நேர்ந்தாலும் பாருங்க, பைபிள் சொல்லுது, என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்க. அப்படி செலுத்துவது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்ததானே தேவ சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன நேர்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்கும்போது நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆமே. ஸ்தோத்திரம் செலுத்துகிற போது நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறுவீங்க. ஜெயிச்சிட்டா அவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது, சமாதான குறைவே இருக்காது. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சந்தோஷம்தான் இருக்குமே தவிர சமாதான குறைவு வராது. பைபிள் சொல்லுகிறது, நாம் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ ஆண்டவரை எப்போதும் துதிக்கிறவர்களாக, எப்பொழுதும் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கும்போது நீங்கள் நன்றி செலுத்துகிறதற்கு அவர் நன்றி உள்ளவராக இருப்பார். ஆமாம். நீங்கள் ஒருவேளை நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. அவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாமெல்லாம் நன்றி இல்லாதவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் நன்றி செலுத்தும் போது அந்த நன்றிக்கு பிரதிபலன் செய்கிறவர்களாய் ஆண்டவர் இருப்பார். ஆமே. அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் பல விதமான அற்புதங்களை செய்கிறார். ஆனால் நம்மெல்லாம் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சொஸ்தமாக்குகிறார். அதில் ஒரே ஒருத்தன் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். ஆண்டவர் கேட்டார், இந்த அந்நியனை ஒழிய வேறு ஒருத்தனையும் காணுமே. அந்த 9 பேரும் யூதர்கள், 9 பேரும் ஆண்டவரை அறிந்தவர்கள், 9 பேரும் அற்புதத்தை பெற்றவர்கள். அந்த 9 பேர் வரல. அந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒருத்தன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் மாத்திரம் வந்து நன்றி செலுத்துகிறான். ஆனால் நம்ம நன்றி செலுத்துகிறதா தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அங்கே கேட்குற கேள்வி பாருங்க. ஆண்டவர் சொல்லாரு, இந்த அந்நியனை ஒழிய வேறு ஒருத்தனையும் காண. அப்போ ஆண்டவர் அந்த 9 பேரை எதிர்பார்த்தா. ஆமே. அந்த 9 பேரும் ஆண்டவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்.
அவர்களை தான் எதிர்பார்க்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஆமே, அதுபோல தான் உங்களுக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸு. நீங்கள் நன்றி செலுத்தும் போது உங்கள் கவலையெல்லாம் பறந்துடும். ஆண்டவர் சமாதானத்தை அருளுவா. பைபிள் சொல்லுகிறது, அவர் தமது ஜனத்திற்கு பலனை கொடுப்பா, கர்த்தர் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பா. சங்கீத புஸ்தகம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம், ஆண்டவரை துதிக்கிறவர்களாக மாறணும். துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். ஏன் தெரியுங்களா? துதிக்கிற போது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமே, நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவா. அதனால தான் இதெல்லாம் வேணும். இந்த ஜெபம் வேணும், நம்பிக்கை வேணும், துதி வேணும். அப்படின்றதுக்காக தான் உங்களை என்னையும் ஆண்டவர் வாழுகிற ஆலயமாய் வைத்திருக்கிறார். ஆமே, ஆண்டவர் வாழுகிற ஆலயத்திற்குள்ளே துதி வேண்டும், ஜெபம் வேண்டும், அதே போல் நம்பிக்கை வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அடுத்தது பைபிள் சொல்லுகிறது, நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன வளர்ந்துதான் இருள் அடைந்து போனது. பைபிள் சொல்லுது. அப்போ நான்காவது, அவரை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பாருங்க, மகிமைக்கு பாத்திரர். ஆமே, நம்முடைய தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எப்படி அறிந்திருக்கிறோம் அப்படின்னா, அவர் ஒரு எல்லா கடவுள்லையும் இவர் ஒரு கடவுள் அப்படி தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் தான் உலகத்திலேயே அடிக்கப்பட்டு 3 நாள் பாதாளத்தின் வயிற்றில் இருந்தது போல இருந்து 3ஆவது நாளையில் உயிரோடு எழுந்து திரும்பவும் 40 நாளளவும் சீஷர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து எல்லாரும் பார்க்கும்படியாக பரலோகத்திற்கு ஏறினவர். ஆமே, அவர் போகும்போது ஒன்று சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட நான் போய் உங்களுக்காக ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் உங்களோடு கூட இருப்பா. அவர் சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார். அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். அவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களை சத்துவத்தை கொடுத்து உங்களை நிலைநிறுத்துவார். அதே போல் கடைசியில் நான் வருகிற வரையிலும் வருகிறதற்கு முன்பதாக உங்களெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறதற்கு அவர் தான் பொறுப்பாளர்னு சொல்லி உங்களுக்காக எனக்காக கொடுத்து விட்டு போனார். ஆமே, அப்போ நாம் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து, அவருடைய மகத்துவம் என்ன என்பதை அறிந்து, அவர் எப்பேற்பட்டவர் என்பதை அதிகமாக படித்து, அதிகமாக அபிஷேகத்தில் நிறைந்து, அதிகமாக அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமே, நாம் ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிட்டா மற்றவைகளுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம். நம்முடைய பிள்ளைகளுக்கோ, நம்முடைய ஆஸ்திகளுக்கோ, நம்முடைய பணங்களுக்கோ எதுக்கும் ஆராதனை செய்ய மாட்டோம். கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் நம்மை கொடுத்து நம்ம ஆராதனை செய்கிறவர்களாக இருப்போம். அப்படி இந்த 4 காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் செய்வீங்கன்னா கட்டாயம் எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. அப்போ அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படியா இருக்குமா? ஒருவனாலும் எடுக்க முடியாது. இன்றைக்கு பல காரியங்களில் வெளியில் இருக்கிற சமாதானத்தை நாம் தேடுகிறபடினால தான் நம்முடைய சமாதானம் உடைக்கப்படுகிறது, நம்முடைய சமாதானம் கலங்கடிக்கப்படுகிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யுமானா ஒருவனாலும் பாருங்க, பிசாசானாலும் கூட உங்களை என்ன செய்ய முடியாது, எதிர்கொண்டு ஜெயிக்கவே முடியாது. ஆமாம், நல்லா அப்படியே ஸ்டெடியாக நிற்குவீங்க. எவ்வளோ மழை பெருசாக வந்தாலும், பாறையோ உருண்டு வந்து உங்கள் மேலே விழுந்தாலும் உழாது. ஆமாம், உருண்டு வந்தாலும் அப்படியே தைரியமாக நிற்குவீங்க. நான் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா காரை அப்படியே ஸ்பீடாக கொண்டு வந்து
அப்படியே நிறுத்துவான். நான் அப்படியே நிற்குவேன். என்னையா ஏற்றுனா எப்படி இருக்கும்? ஏற்றி பாறேன் அப்படின்னுவேன். ஏன் தெரியுங்களா? எனக்கு என்னை ஏற்றுனா எனக்கு முன்னாடி இருக்கிற இயேசுவை ஏற்றணும். ஆமே, ஆமாம். அவர் ஏற்கனவே செத்து உயிரோடு எழுந்து நிற்கிறவர். ஆமே, நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆமே, அதுபோல தான். அப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ரெண்டாவது அவரை நம்பணும். அடுத்தது அவரை துதிக்கணும். அடுத்தது அவர் தான் தேவன் என்று அறிந்து அவரையே மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் ஒரு நாளும் கெடுக்கப்படாது. இந்த சமாதானத்தை ஒரு நாளும் பறித்து கொள்ளவும் முடியாது. எவனும் பறித்து கொள்ள முடியாது. அந்த சமாதானம் உங்கள் ஆலயத்திற்குள்ளே, அல்லேலூயா, என்னென்னா உங்கள் சரீரம் என்கிற ஆலயத்திற்குள்ளே, குடும்பம் என்கிற ஆலயத்திற்குள்ளே நீடித்திருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.